அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எத்தனை புதிய தொழில் நகரங்கள் அமைக்கப்பட உள்ளது? தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எத்தனை புதிய தொழில் நகரங்கள் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 12 புதிய தொழில் நகரங்கள் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதோட மொத்த மதிப்பீடு அப்படின்னா 28,602 கோடி இதற்கான முதலீடாக சொல்லியிருக்காங்க. 10 மாநிலங்களில் 6 முக்கிய தொழில் வழித்தடங்களில் இதை செயல்படுத்த போகிறாங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, உற்பத்தி திறன்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் இதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8 புதிய தொழில் நகரங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ 12, ஆக மொத்தம் 20 தொழில் நகரங்கள் வந்து இப்போ அமைக்க போகிறாங்க. இதை அமைக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா 1.52 லட்சம் கோடி முதலீடுகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக. இதனால் 10 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்புகளும் 30 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா, பிரதமரின் ஜன்தன் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? பிரதமரோட ஜன்தன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுச்சு? ஆன்சர் ஆகஸ்ட் 28, 2014. ஆகஸ்ட் 28, 2014 தொடங்கினது. இப்போ ஏன் கொஷினாக கேட்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த திட்டத்துக்கு உண்டான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தொடங்கி வச்சது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ இப்போ வந்து இந்த கணக்கு தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த திட்டம் தொடங்கி நேற்றோடு 10 வருஷத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அதனால் பிரதமர் நரேந்திர மோடி இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் 53 கோடி வங்கி கணக்குகள், ஓகேங்களா, 53 கோடிக்கு மேலே வங்கி கணக்குகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 23.12 லட்சம் கோடி பணம் வந்து அந்த வங்கி கணக்குகள் ஓப்பன் பண்ணதில் அந்த மினிமம் டெபாசிட்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அது மாதிரியான பற்று வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீட்டுடன் கூடிய 36 கோடி ரூபாய் பற்று அட்டைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்னென்னா, இந்த 53 கோடி வங்கி கணக்குகளில் 30 கோடிக்கு மேலே பெண்களுக்கு உண்டான வங்கி கணக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஏழைகளுக்கும் வங்கி வந்து அக்சஸாக இருக்கணும் அப்படின்னு தான் அது எல்லாமே தேசியமயமாக்கினாங்க இந்திரா காந்தி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் வங்கி கணக்கு இல்லாமல் தான் நாடு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வங்கி கணக்கு வந்து கட்டாயம், ஏதோ ஒரு முறையில் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வந்ததால் இப்போ வங்கி கணக்குகள் அதிகமாகிடுச்சு. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது, மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? மத்திய தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னா என்ன? CISF அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? ஆன்சர் ராஜ்விந்தர் சிங் பட்டி. ராஜ்விந்தர் சிங் பட்டி அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? ஸோ CISF அப்படிங்கிறது விமான நிலையங்கள், அணுசக்தி நிலையம், விண்வெளி மையம், இதுபோல் முக்கியமாக இருக்கிற உள்கட்டமைப்பு இருக்கும்ல, அதை பாதுகாக்கிற வேலையை தான் இந்த CISF அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ இப்போ பொறுப்பேற்று நியமிக்கப்பட்டிருக்க இந்த ராஜ்விந்தர் சிங் பட்டி அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 2025 செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1990 சேர்ந்த ஒரு IPS அதிகாரி, அந்த பேட்சில் வந்தவர். இப்போ வந்து பீகார் காவல்துறையோட தலைவராக இருக்கிறார். அடுத்த வினா, எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யாருன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி. தல்ஜித் சிங் சௌத்ரி அவர்கள். ஓகேங்களா? ஸோ எல்லை பாதுகாப்பு படையை BSF அப்படின்னு சொல்லுவோம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேவா? இவங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டி இருக்கிற இந்திய எல்லைகளை பாதுகாக்கிறது இவங்களுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த தல்ஜித் சிங் சௌத்ரி இருக்கார்ல, இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 2025 நவம்பர் 30 வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசஸ்திர சீமாபால் அமைப்போட தலைவராக இருந்தார். சசஸ்திர சீமாபால் அமைப்போட தலைவராக இருந்தார். அடுத்த வினா,
சமீபத்தில் இராணுவத்திற்கு 73,000 நவீன துப்பாக்கிகள் எந்த நாட்டிலிருந்து வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது? சமீபத்தில் இராணுவத்துக்காக 73,000 நவீன துப்பாக்கிகள் வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது எந்த நாட்டோட? ஆன்சர் அமெரிக்காவோட போட்டிருக்காங்க. ஸோ இதோட மொத்த மதிப்பீடு அப்படிங்கிறது 840 கோடி, ஓகேங்களா, ரூபாய் 840 கோடியில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ SIG 716 நவீன துப்பாக்கி, ஓகேங்களா, SIG 716 அப்படிங்கிறது அந்த துப்பாக்கியோட மாடலு. ஸோ இந்த ஒப்பந்தம் எந்த நிறுவனத்தோட போட்டிருக்காங்க அப்படின்னா SIG சாவார் நிறுவனத்தோட போட்டிருக்காங்க. ஸோ இந்த துப்பாக்கிகள் இருக்குல்ல, 73,000 துப்பாக்கிகளும் 2025க்குள்ளே கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஏற்கனவே அமெரிக்கா கிட்டே நம்ம வந்து ஒரு 70 வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் சேர்த்திங்க அப்படின்னா 2025 முடியும் போது நம்மக்கிட்ட 1,45,400 துப்பாக்கிகள் வந்து பயன்பாட்டில் இருக்கும். SIG 716 மாடல், ஓகேவா. ஸோ இது வந்து எளிதாக துரிதமாக செயல்படுற ஒரு துப்பாக்கியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எகைனும் அவங்கக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க. அடுத்தது, CAA சட்டத்தின் மூலம் கோவாவில் குடியுரிமை பெற்ற முதல் நபர் யார்? CAA சட்டத்தின் மூலம் கோவாவில் குடியுரிமை பெற்ற முதல் நபர். ஆன்சர் என்ன? ஜோசப் பிரான்சிஸ் பெரேரா. ஜோசப் பிரான்சிஸ் பெரேரா, ஓகேவா. இவர் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவர், 78 வயது இவருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்துட்டார். ஸோ இருந்தாலும் குடியுரிமை வாங்குறதுல நிறைய சிக்கல் இருந்துச்சு. கோவாவில் வந்து அங்கே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். திருமணம் பண்ணியும் அவருக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா அப்போ இருந்த 1955 குடியுரிமை சட்டத்தில் இருந்த முரண்பாடுகளால் அவருக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து திருத்தினதால் பார்த்தீங்கன்னா குடியுரிமை 2019 திருத்தினதால் அவருக்கு இப்போ வந்து குடியுரிமை பெறுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. கோவா மாநிலத்தோட முதல்வராக இருக்கிற பிரமோத் சாவந்த் கையால் குடியுரிமையை வாங்கியிருக்காரு, ஓகேவா. ஜோசப் பிரான்சிஸ் பெரேரா. குடியுரிமை சட்டம் யாருக்கானது அப்படின்னா நம்ம பக்கத்து அண்டை நாடுகளான இந்த மியான்மர், இலங்கை, அடுத்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்படி போன்ற நாடுகள்லேருந்து வங்கதேசம். ஸோ இந்த நாடுகள்லேருந்து வர சிறுபான்மையினருக்கு மட்டும்தான், இந்த நாடுகள்லேருந்து வர சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் குடியுரிமை அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு மீது எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 61வது சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? 61வது சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்ன அப்படின்னா ஹரியானாவில் நடந்துச்சு. ஸோ இதில் சாம்பியன் யாருன்னா கார்த்திக் வெங்கட்ராமன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ரன்னராக வந்தவர், அதாவது செகண்ட் பிளேஸ் வந்து சூரியசேகர் கங்குலி, மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். அடுத்த நான் பாருங்கள், இந்திய அமெரிக்க வர்த்தக சபையின் இந்தியாவில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களுக்கான முதல் சிறப்பு மையம் டேஷில் திறக்கப்பட்டது. இந்திய அமெரிக்க வர்த்தக சபையோட இந்தியாவில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களுக்கான முதல் சிறப்பு மையம் எங்கே திறக்கப்பட்டதுன்னா அகமதாபாத்தில் திறந்திருக்காங்க. அகமதாபாத்தில், ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி சந்தைகளுக்கு சிறப்பான முறையில் சேவை வழங்குவதற்காக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களை மேம்படுத்தி ஆதரிக்கிறதுக்காக இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. அடுத்தவனா, ஆல்பர்டோ வான் கிளவ்வரன் எந்த நாட்டை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்? ஆல்பர்டோ வான் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்த ஒரு வெளியுறவு அமைச்சர்? ஆன்சர், அவர் வந்து சிலி நாட்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. சிலி நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அரசு முறை பயணமாக வந்திருக்காரு, ஓகேங்களா. ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காரு. டெல்லியில் வந்து தரையிறங்கினார். இவரை வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் வரவேற்றிருக்காரு, ஓகேங்களா. ஆகஸ்ட் 28ஆம் தேதி. ஸோ ரெண்டு பேருமே டிஸ்கஷன் பண்ணதில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனையை செஞ்சுருக்காங்க. ஸோ ஒப்பந்தங்கள் ஏதாவது புதுசாக போட்டாங்க அப்படின்னா அதை நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்த நியூஸ் தான் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருந்தா அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது, இன்றைக்கி உண்டானது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.